கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் கர்த்தர் சமூகத்தில் சொல்லுகிறார். இந்த வேதவசனம் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது, நாம் கர்த்தரை தேட வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், நித்தம் அவரை தேட வேண்டும் என்று நமக்கு இந்த வார்த்தைகள் உணர்த்துகிறது. என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உங்களுடைய முகத்தையே நாங்கள் தேடுவோம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அறிக்கையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவரை தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும். நம்முடைய வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தரை தேடுவது என்பது ஒரு நாளிலோ, ஒரு வாரத்திலோ, ஒரு மாதத்திலோ, ஒரு வருடத்திலோ முடியக்கூடிய காரியம் அல்ல. அது தொடர்ந்து நம்மளுடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய முகத்தை, நம்மளுடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை, நம்மளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் முடிவு பரியந்தம் அவரை நாம் தேட வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிற பழக்கம் உண்டு, அநேகருக்கு வெற்றியை தேடி ஓடுகிற பழக்கம் உண்டு, அநேகருக்கு சுகத்தை தேடி ஓடுகிற பழக்கம் உண்டு. ஆனாலும் இதையெல்லாம் கொடுக்கிற தேவனை நாம் தேட வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை உணர்த்துகிறது. ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நாம் தேட வேண்டும், சுகத்தை காட்டிலும் சுகத்தை கொடுக்கிற தேவனை நாம் தேட வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அநேகருக்கு வியாதி வந்துவிட்டால் நாம் யாரிடத்திலே சென்று இதை சுகப்படுத்துவது, எந்த மருத்துவமனைக்கு செல்வது, உலகத்திலே சிறந்த மருத்துவமனை எது, நம் பக்கத்திலே இருக்கிற மருத்துவமனையிலே எந்த மருத்துவர் மிகவும் சுகம் கொடுக்கிறவர் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்து தேடி அவர்களிடத்திலே நாம் அனுமதி பெற்று அவர்களை பார்ப்பதற்கு முயன்று அதில் தோல்வியடைந்த பிறகுதான் கர்த்தர் சமூகத்தில் வந்து விழுந்து, அப்பா நாங்கள் எத்தனையோ பிரயாசப்பட்டுட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோம், நீங்கள் கைவிடாதிரு என்று நாம் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஆனாலும் தேவன் என்று நமக்கு உணர்த்துகிறார், இதையெல்லாம் காட்டிலும் நாம் ஆண்டவரை தான் முதலில் தேடணும். அவர் சமூகத்தில் நித்தம் அவரை தேடிக்கொண்டே இருந்தோமேனால், எல்லாவற்றுக்கும் அவரை நாம் தேடினோமேனால் கர்த்தர் நமக்கு விடுதலை, ஆசீர்வாதம், சுகம், வெற்றி எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. ஒரே ஒரு வேத சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், மோசே ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து அனுப்பாதிரும் என்று முறையிடுவான். வசனத்தை பார்ப்போமே. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடைய கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருப்பார். இந்த ஜனங்களை எல்லாரையும் கொண்டு போய் கானான் தேசத்திலே நான் விடுவேன் என்று, பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று. ஆனாலும் மோசேவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காட்டிலும், கானானை காட்டிலும் தேவனுடைய சமூகம்தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய சமூகம் அவனோடு கூட வராவிட்டால் நாங்கள் இங்கேயே இருந்து விடுகிறோம் என்று சமூகத்திலே, ஆண்டவர் சமூகத்திலே முறையிடுவான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கும் உணர்த்துகிறது இதைதான், இதைதான். நம் பணத்தை தேடுகிறோமா? ஆனாலும் அதை காட்டிலும் கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனை நாம் தேட வேண்டும். ஆசீர்வாதத்தை தேடுகிறோமா? ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனை தேட வேண்டும். நாம் சுகத்தை தேடுகிறோமா? சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனை தேட வேண்டும். சமாதானத்தையும் நிம்மதியையும் தேடுகிறோமா? இதையெல்லாம் கொடுக்க வல்லவராய் இருக்கிற நாம் தேவனை தேட வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும் என்று இன்றைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அது மாத்திரமல்ல, நம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று நாம் பார்த்தோமேயானால் அவரை அதிகாலையிலே தேட வேண்டும், முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும், இழந்து போனதை தேட வேண்டும், ஆபத்திலே அவரை தேட வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் மனிதனும் அவரை தேடி நாம் வாழ்நாளெல்லாம் அவரை தேட வேண்டும் என்றெல்லாம் வேதத்திலே நாம் அநேக சம்பவங்களை பார்க்க முடியும். நம் கர்த்தர் சமூகத்தில் தொடர்ந்து அவரை தேடுவோம், வாழ்நாளெல்லாம் அவரை தேடுவோம், தொடர்ந்து அவர் சமூகத்தில் நித்தம் நாம் கழிவுறுவோம். கடைசியாக ஒரே ஒரு வேத வசனம் 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது,
கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள் என்று. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சமூகத்தை நாம் நித்தம் தேடுவோம், அவர் வல்லமையை நாடுவோம், அவருடைய கிருபையை நாடுவோம், அவருடைய சமூகத்தை நாடுவோம், அவருடைய முகத்தை நாடுவோம். நம் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், இந்த வார்த்தையை நம்புவோம், கர்த்தர் கரத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென்.